வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 8-10-2025 முதல் 20-10-2026 வரையில் ஓராண்டு பலன்களாக குரு பகவான் எந்த நிலையில் அமர்ந்து எத்தகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. தனுசு ராசி குரு பகவானின் ராசியாக வருவது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டில் 7ஆம் இடத்திலிருந்து பெரிய நன்மைகளை செய்ய முடியாமல் 8ஆம் இடத்திற்கு சென்ற குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது நற்பலன்களை அதிகமாக தந்திருக்க வேண்டும். ஆனால் அதிவேகமாக பயிற்சி பெற்று அதிசார பயிற்சி பெற்று சென்ற குரு பகவான் நற்பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கும்போதே கெடு பலன்களையும் தர வேண்டிய நிலையில் ஏற்பட்டுவிட்டது. காரணம், ஆண்டுதோறும் கிரகங்கள் ஆட்சி பெறும், உச்சம் பெறும், அதே போல வக்கரமும் பெறும், அதிசாரமும் பெறும். இந்த அதிசார பயிற்சி என்பது குரு பகவானுக்கு மட்டுமே பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அதை பற்றி விரிவாக பேசினால் பதிவின் நிலை மாறிவிடும் என்பதற்காக குருவின் பலன்களை மட்டும் பார்த்து விடலாம். குருபலம் இருந்தாலே சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிலையில் நடக்கும், பொருளாதாரத்தில் உயர்வுகள் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும், எடுக்கும் முயற்சிகளில் திடீர் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் வெற்றிகரமாக கிடைத்து கொண்டிருக்கும். இதே குரு பகவான் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் 3, 4, 6, 8, 10, 12 அமரும் காலம் என்பது சோதனைகளும் வேதனைகளும் பொருள் இழப்புகளும் வருமானத்தில் தடைகளும் நற்பலன்களை தவிர அசுப பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிகளாகவே அனைத்து ராசிகளும் மாறிவிடும். அந்த வகையில் தனுசு ராசியான உங்களுக்கு ராசிக்கு 8இல் அமர்ந்து கெடு பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். 8ஆம் இடம் என்பது பொருள் விரயம், பொருளாதாரத்தில் பின்னடைவு, தொழிலில் நஷ்டம், உடல் நலத்தில் பாதிப்பு, பொருட்கள் திருடு போவது, தவறான பாதைகளில் உங்களுடைய வாழ்க்கை செல்வது, எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலுமே தோல்வியும் தடைகளும் எதிர்ப்புகளும் சந்திப்பது, இப்படிப்பட்ட பாதக பலன்களை குரு பகவான் தருவார். ஆனால் இதே குரு பகவான் பயிற்சி பெற்ற சில மாதங்களில் வக்கரம் பெறுவார். வக்கரம் பெற்றால் சுப பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும், கெடு பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். வக்கரம் பெற்று சில மாதங்களில் வக்கர நிவர்த்தி பெற்றால் மீண்டும் தடைகளும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டே இருப்பார். குரு பகவான் எதற்காக பொருளாதாரத்தில் தடைகளை தருகிறார்? குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வருமானம் பெருகும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் அதில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இதே குரு பகவான் வக்கரம் பெறும் காலம் 6, 8, 12 மற்ற பாதகமான இடங்களில் அமரும்போது குடும்பத்தில் நோயின் தாக்குதல்கள் அதிகரிக்கும், வருமானம் குறையும், நிம்மதியற்ற வாழ்க்கையும், எவ்வளவு உழைத்தும் உழைப்புக்கேற்ற பலன்களை பெற முடியாது. அந்த நிலையில் குரு பகவான் இருக்கிறார். அதனால் வக்ர நிவர்த்தி பெற்றால் உடல் நலத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 3ஆம் மனிதர்களை நம்புவதால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, குரு வக்கரம் பெற்று அவர் வக்கர நிவர்த்தி பெற்று 2026 10ஆம் மாதத்தில் பயிற்சி பெற்றால் இப்பொழுது நடக்கின்ற கெடு பலன்களும் இழப்புகளும் அனைத்தையும் ஈடு செய்து முன்னேற்ற பாதையும் தனலாபமும் வெற்றிகரமான வாழ்க்கையும் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.